ஜனநாயகன் ஒரு படம், ஒரு மாசம் மேல ஆகுது படம் வரல. இவ்வளவு ஒரு அரசியல் பழி வாங்குதல் என்பது அப்போ 100% இது அரசியல் விளையாடுது. நாளைக்கு அவர் சொல்லட்டும், நான் இந்த கட்சியோட அலைன்ஸ் போயிடுறேன் சொல்லட்டும். நாளை அந்த சாயந்தரம் 1 ஹவர்ல வீட்டுக்கு சர்டிபிகேட் போயிடும். இது மத்திய அரசு தான் காரணம். முதலமைச்சரே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி பழி வாங்க கூடாது என்று அவரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்த ஜனநாயகத்தை விரைவில் அந்த படம் ரிலீஸ் ஆகி ப்ரொடியூசர் காப்பாற்றப்பட வேண்டும். ஜனநாயகன் ஒரு படம் டிசம்பர் 19 படம் பார்த்துறாங்க. 22 சர்டிபிகேட் கொடுக்கறேன், கட்டெல்லாம் கொடுக்கறாங்க. 24 கட்டு கொடுத்தாச்சு. 24ஆம் தேதி சர்டிபிகேட் வரும் நம்பனா பதிலே இல்ல. இவங்க பெயில் அனுப்புறாங்க, சர்டிபிகேட் அவ இல்ல. அப்போ கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல போன உடனே லாக். ஒரு மாசம் மேல ஆகுது படம் வரல. அப்போ இவ்வளவு ஒரு அரசியல் பழி வாங்குதல் என்பது அவர் எங்க போறாரு என்ன. இப்ப பாருங்க, நாளைக்கு அவர் சொல்லட்டும், நான் இந்த கட்சியோட அலைன்ஸ் போயிடுறேன் சொல்லட்டும். நாளை அந்த சாயந்தரம் 1 ஹவர்ல வீட்டுக்கு சர்டிபிகேட் போயிடும். அப்போ 100% இது அரசியல் விளையாடுது. அது தவறு. சினிமா உலகை பழி வாங்காதீர்கள். அவருக்கு குரல் கொடுத்தாங்களா? யாரும் கொடுக்கல. ஏன்னா மற்றவங்களுக்கு கஷ்டம் வரும்போது அவர் யாருக்கும் குரல் கொடுக்கல. அவர் யாருக்கும் கொடுத்தது இல்ல. அதனால இப்ப எல்லாரும் அவரை விட்டாங்க. அதனால அவருடைய தைரியத்தில் அவர் தான் இனி வெற்றி பெறணும். தயாரிப்பாளர் காப்பாற்றணும். ஆகவே நான் எந்த அரசானாலும் இது மத்திய அரசு தான் காரணம். மாநில அரசு மேல சொல்ற அர்த்தமே இல்ல. முதலமைச்சரே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி பழி வாங்க கூடாது என்று அவரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஆகவே இது எந்த அரசானாலும் இந்த ஜனநாயகத்தை விரைவில் விஷயத்தை முடிச்சு, கோர்ட் மேட்டர் முடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி ப்ரொடியூசர் காப்பாற்றப்பட வேண்டும். அதான் என் நோக்கம்.